நாங்கள் படுத்துட்டோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் உறவுகளே. நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டேன்னா முக்கியமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுமாடா, நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. காலையில் தூங்கி எழுந்துச்சு வரையிலேயே நம்ம வந்து கனி காணணும். கனி காணுதல் அப்படின்னு சொல்லி உண்டு நாளைக்கு. நைட் படுக்க போய் இதை ரெஜிஸ்டர் படுத்தணும். காலையில் எழுந்துச்சு வரும்போது இதுல வந்து நம்ம பார்க்கணும். அதுக்காண்டி இப்பவுமே எல்லாம் நீங்க படுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு படுக்க விட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகேவா? நாளைக்கு காலையில் வந்து பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வெத்தலை, பாக்கு, பழம், ஒரு எலுமிச்சம்பழம், சரியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் வீடியோ எடுப்பாங்க. காலையில் தமிழ் புத்தாண்டோட உறவினர்களுக்கு அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் பார்க்கறது அப்போ தான் பார்ப்பீங்க, புத்தாண்டு அப்போ தான் பார்ப்பீங்க. நாளைக்கு காலையிலையும் பார்ப்போம், ஓகேவா? குட் மார்னிங். இப்போ வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு நம்ம மற்றதை பார்ப்போம். இதை வந்து சீக்கிரம் போட்டுருவேன். எப்பவுமே இந்த தெருவில் வந்து சீக்கிரம் போட எப்போவுமே வந்து பழைய வீட்டில் அங்கே இருந்துட்டு இருக்கும்போது சீக்கிரம் போட்டுருவேன். இது வந்து சீக்கிரம் போட பயமாக இருக்குது. ஏன்னா தெரு பயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் கோலம் போடுவேன். எல்லாம் காலைல 4 மணிக்கெலாம் போட்டுருவேன். எதுனா தெருவில் கேட் வாசல் அதுக்கு தான் போடுவேன். டெய்லியில் போட மாட்டேன். டெய்லி வந்து நம்ம வீட்டு வாசல் அங்கே மேலே அங்கே குட்டியாக போட்டுடலாம். ஆமாம், இது வந்து அது 4 மணிக்கே போட்டுருவேன். இது வந்து எனக்காவது ஒரு நாள் நல்ல நாள் அன்றைக்கி போடுறேன். இந்த செடி அன்னைக்கு நாங்கள் நட்டி வச்சது அதுதான். இது போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி ஒன்றுமே இல்லை. காலையில் இருந்து சொன்ன குரல் வர மாட்டேங்குது. அதனால் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குளிச்சுட்டு அப்புறம் நல்லா சொல்கிறோம். இன்னைக்கு ஃபுல் டே vlog. என்ன சாப்பாடு எல்லாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சாப்பாடு, சாமி கும்பிட்றது எல்லாம் வரும். ஃபுல்லாக போட்டாச்சு. பார்டர் ஃபுல் அவுட்ஃபிட் இதுதான். சிம்பிளாக தான் போட முடியும். சூப்பராக இருக்குது இதுவே. குட் மார்னிங். குட் மார்னிங் இல்லை, அகைன் குட் மார்னிங். அப்படியே சொல்லியாச்சு. வந்து கனி காணுதல் காணாச்சு. அவங்க அப்பா எப்பா கும்பிட்டு போயாச்சு. வெளியில் வேலை எடுத்துக்கிட்டு பிள்ளைங்க எல்லாருமே கும்பிட்டுட்டாங்க. இப்போ வந்து சமையல் பண்ணணும். ஆமாம், சரியா? இன்னைக்கு நல்லா வடை பாயாசத்தோட வீடியோக்குள்ள பாருங்க. சமையல் வீடியோ வரும். இது அம்மாவோட புது சாரி. இது வந்து என்னுடைய புத்தாண்டு புது சாரி. நான் வந்து எப்பவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து புது ட்ரெஸ் போட்டுருவேன். எப்படின்னா அவங்களுக்குலாம் மொத்தமாக எடுத்தா உடனே போட்டுருவாங்க பிள்ளைங்க அவங்கெல்லாம். நான் மொத்தமாக எடுத்தா வச்சிருப்பேன். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரையில போடுவேன். விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, அப்புறம் பிறந்த நாள், டேட்டு படி, இங்கிலீஷ் வருடம், தமிழ் வருடம் அப்படின்னு ஒன்று நான் போடுவேன். நாங்கள் அப்படி இல்லை. எடுத்து வச்ச சாரி இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் நான் கட்டிக்கிட்டேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சிம்பிள் சாரி. ஓகே, இப்போ சமையல் பண்ணுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஆமாம், ஓகே, வாங்க சமையல் பண்ணுவோம். இது வச்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இதை எடுத்து அப்புறம் சாப்பாடு ரெடி ஆகுதா? சோறு குடிக்குது, சோறு வெந்துட்டு இருக்கு. இது வந்து வாழைக்காய் பொரியலுக்கு, இது வந்து பாயசத்துக்கு, சாம்பாருக்கு காய் நறுக்கிட்டு இருக்கேன். ஓகே, சாம்பார் வச்சு வாழைக்காய் புட்டா பொரியலா? வாழைக்காய் பொரியல், சாதம், அப்புறம் பால் பாயாசம், சாம்பார், வேற அப்பளம், இதெல்லாம் வைக்கிறது. அது அது சாப்பிடும்போது பார்க்கட்டும். வடை வடை பாயாசத்தோட இன்னைக்கு சாப்பாடு. பருப்பு ஊற போட்டு வச்சுக்கணும். வடைக்கு அரைக்கணும். இந்த சமையலை முடிச்சுட்டு வடை போடணும். பாயசத்துக்கு என்னெல்லாம் வந்துட்டு சஸ்பென்ஸாக வீடியோவில் பார்க்கணும். ஆமாம், நல்லா இருக்கும். நம்ம தான் நிறைய கலந்து சாப்பிடுவோமே பாயாசத்தில். அதை இப்போ சாப்பிடும்போது பாருங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும், சப்ஸ்கிரைபர் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காவியா மாதிரி உள்ள சுட்டி பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமா இருங்க. நல்ல பழக்க வழக்கங்களை இது பண்ணணும். முக்கியமா தாய் தகப்பன் சொல்றதான் கேட்கணும்.
கேட்டு பெரியவங்க சொல்றத கேளுங்க. பெரியவங்க உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, அதை கேளுங்க. ஏன்னா இப்போ உள்ள காலங்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதே பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சுட்டி மகள் மாதிரி உள்ள பொண்ணுங்கள் பூராமே எனக்கு மகள்கள் தான். எல்லாரும் நல்லா பாதுகாப்பா நல்லா படிச்சு சமுதாயத்துக்கு நல்லா உயர்ந்த இடத்துல வரணும். நல்ல ஒழுக்கமா அம்மா அப்பா பேச்சை கேட்டு வீட்டுல பெரியவங்க சொல் கேட்டு யாரையும் அடுத்தவங்களை யாரையும் நம்பாதீங்க. வெளியில உள்ளவங்க யாரையும் நம்பாதீங்க. தூங்கும் போது கூட ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை திறந்துக்கிட்டு அதான் பாடல் வரியிலே வந்திருக்கு அந்த காலம். இன்னும் அது ரியலி, ஏன்னா காலம் அப்படியே மாறி போச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த புத்தாண்டுகள் எல்லாரும் நம்ம இதே மாதிரி ஆரோக்கியமா நல்ல முறையா கொண்டாடுறதுக்காண்டி நாங்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இன்னொரு விஷயம், எங்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்து, எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன அனைத்து சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஆமா இன்னும் வந்துட்டே இருக்குது. இன்னும் சொல்ல போறவங்களுக்கும் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி என்னைக்கும் உங்க ஆதரவோட நாங்க மென்மேலும் வளரணும். அது உங்க வேலை தான் இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா எல்லாரும் இன்னைக்கு புத்தாண்டு சாப்பாடு எங்களுக்கு சாப்பிடுவாங்க. எல்லாரும் ஆமா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாழைப்பழம் சூப்பரா சூப்பராக சாப்பிடுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.